வெல்கம் பேக் டு ஸ்பெரோடெக். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது அதில் தவறுகள் இருந்தால் எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் எவ்வளோ நாளில் இது சேஞ்ச் ஆகும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. மேலும் தந்தையோட பெயரில் தவறு இருக்குது, அதை மாற்ற முடியுமா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை மாற்ற முடியுமா, இது போல் நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடிட் வீடியோ 2வாக நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். இதில் மேக்ஸிமம் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்க்கப்படும். சரி, பார்க்கலாம். இப்போது டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் ஹோம் பேஜ் வந்ததும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அஃபீஷியல் ஹோம் பேஜோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பேஜில் ரிஜிஸ்டர் யூஸரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப் பேஜ் அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் இந்த பேஜ் வரும். இதில் ஏற்கனவே பதிவு செய்தோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சரை டைப் பண்ணிவிட்டு இப்போ சமர்ப்பிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ப்ரொஃபைலில் தான் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த அனைத்து டீட்டெயிலும் ஒன் பை ஒன்னாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கூட இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். இப்போது அதில் என்ன நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதில் என்னென்னா கரெக்ஷன் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதை தான் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஃபோட்டோவும் மாற்றிக்கலாம், உங்களுடைய சிக்னேச்சர் கூட பழசாக இருந்தால் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இது போல் நீங்கள் எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம் எம்டியாக தான் இருக்குது. ஸோ இவருக்கு அதை மாற்றிக்கலாம். இவருக்கு மேரிட் ஆகிட்டு அன்மேரிடுன்னு இருக்குது. இது போல் நிறைய ஆப்ஷன், மெயில் ஐடி மாற்றிக்கலாம், உங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம், உங்களுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் தொலைஞ்சி போயிருந்தால் மொபைல் நம்பர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணணும்னு பார்த்துட்டு இப்போ பேக் கொடுத்து உங்கள் ஓடிஆரோட டேஷ்போர்டுக்கு வாங்க. இப்போ இந்த டேஷ்போர்டில் எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக கடவுச்சொல், உங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மெயில் அட்ரஸ், மெயில் ஐடி தொலைஞ்சு போயிருந்திருக்கு, இல்லை பாஸ்வேர்டு தெரியல, இது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கூட உங்கள் மெயில் ஐடி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் தொலைஞ்சு போயிருந்தால் மொபைல் நம்பரை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதே போல் ஓடிஆரில் உள்ள அனைத்து தகவலையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியை காமிச்சிருக்கேன். மின்னஞ்சல் முகவரி எப்படி மாற்றணும்னா, மேலே உங்களுடைய பழைய மெயில் ஐடி காமிச்சிருக்கோம். நீங்கள் இப்போது உங்களுக்கு புதிய மின்னஞ்சல் முகவரியில் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் அதே மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் உறுதிப்படுத்தணும். திரும்பவும் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய மாற்றுக்கன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உடனே மாறிடும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் இப்போ உங்களுடைய பழைய மொபைல் நம்பர் இந்த பிளேஸில் காட்டப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுடைய புதிய மொபைல் நம்பரை நீங்கள் மாற்றணும்னா இப்போ புதிய கைபேசிங்கிற பாக்ஸில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஓடிபியை அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கணுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு, அதாவது இப்போ கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மாற்றுகன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே உடனே மாறிடும். மேலும் இந்த வீடியோட எண்டில் உடனே மாறலன்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கான சொல்யூஷனும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சுய விவரங்களை மாற்றுக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன் தான் ரொம்பவும் முக்கியமான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இதில் தான் நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்ற முடியும். இப்போ இங்கே செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் அதில் நிறைய ஆப்ஷன் வரிசலாக கொடுக்கப்பட்டிருக்கும், என்னென்ன மாற்ற முடியும்னு. ஒன்று விண்ணப்பதாரன் பெயர், அதை மாற்றிக்கலாம். தந்தையார் பெயரை மாற்றிக்கலாம். தாயார் பெயரை மாற்றிக்கலாம். பிறந்த தேதியை மாற்றிக்கலாம். பாலினத்தை மேல் ஆர் ஃபீமேலுங்கிறத மாற்றிக்கலாம். திருமணத்தின் நிலையை மாற்றிக்கலாம். விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டத்தை மாற்றிக்கலாம். உங்களுடைய பூர்வீக மாவட்டம், அப்பாவுடைய பிறந்த மாவட்டம் மற்றும் பூர்வீக மாவட்டம், தேசிய இனம் அனைத்தையுமே மாற்றிக்க முடியும். இதில் உங்களுடைய நேமை எப்படி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே விண்ணப்பதாரர் பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களுடைய நேம் இங்கே க்ரீன் கலரில் காமிக்கும். அதில் தவறு இருந்தாலோ இல்லை உங்களுடைய நேமை நீங்கள் இடையில மாற்றி அது அரசிதழில் வெளிவந்திருந்ததுன்னா அதன் பிறகு நீங்கள் மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே நீங்கள் மாற்ற விரும்பக்கூடிய பேரை இந்த பிளேஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த தலைப்பெழுத்து பாக்ஸில் உங்களுடைய இனிஷியலை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய நேமை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃபை அப்லோட் பண்ணுறாப்புல வரும். இங்கே இருக்கக்கூடிய ப்ரௌஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள் பேரை மாற்றுறதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டிசி ஆர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், இல்லைனா ஆதார் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பேன் கார்டு ஆர் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட். இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் 200 KB சைஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுக்கணும். ஜேபிஜே ஃபார்மேட்டு ஆர்
பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ கோரிக்கை அனுப்புகிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் மேக்ஸிமம் உடனே மாறிடும். நெக்ஸ்ட் தந்தையார் பெயர், அப்பாவோட பெயரை மாற்றலாம். அப்பாவோட பெயர் மாற்றுறதுக்கு அதே சுய விவரத்தில் தந்தையார் பெயருங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணதும் எப்போது போல கிரீன் கலரில் உங்கள் தந்தையார் பெயரை காமிக்கும். இப்போ இந்த பாக்ஸில் கரெக்டான அப்பாவோட நேமை டைப் பண்ணிட்டு இங்கே தலைப்பெழுத்துங்கிற பாக்ஸில் இனிஷியல் கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சா இனிஷியல் கொடுக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு ப்ரௌஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு கோரிக்கையை அனுப்புகிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் மாறிடும். அப்பாவோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிசி இருந்தால் பண்ணலாம், ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஆர் ரேஷன் கார்டு, ஆர் டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இல்லைனா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி அப்பாவோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சந்தேகம் வேணாம், இதில் எதுவுமே அப்பாவோட சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, உங்கள் சர்டிஃபிகேட் தான். உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாயார் பெயரில் இதே போல் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கவனிக்க வேண்டியது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வரும். மற்றபடி இருக்கக்கூடிய 2 ப்ரூஃபுமே ஒன்று ரேஷன் கார்டு, இன்னொன்று அம்மாவோட ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சேம் இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் 200 KB சைஸ் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் தவறு இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு சுய விவரத்தில் பிறந்த தேதிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட்டு, அதாவது சரியான பிறந்த டேட்டு, மந்த்து, இயர் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்போதும் போல் ப்ரௌஸ் பவரில் நீங்கள் சூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி, உங்களுடைய ஆதார் கார்டு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் ஆர் பர்த் சர்டிஃபிகேட் இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதே போல் பாலினம், அதாவது மேல் ஆர் ஃபீமேல், இது திருமணத்தின் நிலை, விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம், விண்ணப்பதாரர் பூர்வீக மாவட்டம், இதெல்லாம் நீங்கள் எளிமையாக மாற்றிக்க முடியும். சேம் இதே ப்ரொசீஜரில் தான். அதில் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் 200 KB சைடில் நீங்கள் மாடிஃபை பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் உடனேவே மாறிடும். நான் இப்போது கபில் தேவ் ஆதார்ங்கிற நேமில் இப்போ இவருடைய ஆதார் கார்டு ப்ரூஃப் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க் வந்து அவருடைய நேமோட வந்திருக்கு பாருங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் நேமோட. இதே போல் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கோரிக்கை அனுப்புங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில ஆப்ஷனுக்கு வந்து ப்ரூஃபை கேட்காது, அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எத்தனை நாளில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் ஆப்ஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும் போதே உடனே ஆகிடும். அதுவும் இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உடனே ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உடனே ஆகலை அப்படின்னா எத்தனை நாளில் உங்களுக்கு வந்து இது வந்து மாறும் அப்படின்னா இது டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்த ஒரு செய்தி. நீங்கள் வந்து உங்கள் ஓடிஆரை எடிட் பண்ணீங்கன்னா எத்தனை நாளில் மாறும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது 7 ஒர்க்கிங் டேக்குள்ளே அவங்க வந்து அதை மாற்றிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது வந்து உங்களுடைய டேஷ்போர்டு இப்போ காமிச்ச இல்லையா, அந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மாறிட்டா இல்லையா அப்படின்ட்டு. தவறான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணினா நிராகரிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் உங்களுக்கு ஓடிஆர் வந்து நீங்கள் எடிட் பண்ணது எதுவுமே மாறல அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ஹெல்ப்லைன் நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. மேலும் மின்னஞ்சல் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியோட ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு தெரியும், இதே கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபைனலாக கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அவங்கள காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் மெயில் ஐடியும் அதில் கொடுத்துருக்காங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான மெயில் ஐடியும் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஆப்ஷனாக ஓடிஆர் எடிட்டில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு விவரம், அதாவது எஸ்எஸ்எல்சியோட விவரம். நீங்கள் ஓடிஆர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க. அது ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதோட நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இருக்கும். இப்போ நீங்கள் மாற்றக்கூடிய டீட்டெயில்ஸ் எங்கே கொடுக்கணும்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது ஏதாவது ஒரு தவறு இருந்தாலும் பரவாயில்ல, ரைட் சைடில் இப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துட்டு பிறகு நீங்கள் ப்ரௌஸ் ஃபைலை சூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் அதை அப்லோட் பண்ணிவிட்டு சமர்ப்பிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஃபோட்டோ சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அதை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப கிளியரான வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கான லிங்க்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கேஸ்ட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ஓடிஆரில் தப்பாக கொடுத்துட்டேன், அதை மாற்றணும்னா அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வகுப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அதில் உங்கள் கேஸ்ட்டை மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஜாதி சான்றிதழ் அதை அப்லோட் பண்ணி உங்களுடைய கேஸ்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு எங்கே பார்க்கணுன்னா உங்களுக்கு தெரியும் டேஷ்போர்டில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சொன்னது போல். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.